محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் மிகுந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் சிறப்பான அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்த அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கான அழகான நெறி வழிகளை அவன் புறமிருந்து மிக தெளிவாகவே காட்டியிருக்கிறான். இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை போன்று வேறு யாருக்கும் அந்த வாய்ப்புகள் அமைந்திருக்கவே இல்லை. காரணம், நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டியையும் அவன் சீராகவே அவன் அனுப்பி வைத்திருந்தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த குழப்பமும் இல்லாத சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். மனிதர்களுக்கான வழிகாட்டலாகத்தான் இறைமறை வந்தது. மனிதர்களுக்கான வழிகாட்டிகளாகத்தான் இறை தூதர்கள் வந்தார்கள். யார் அதை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் கலக்கமற்று போனார்கள், குழப்பமற்று போனார்கள், தெளிவடைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தரத்துக்கும் நான் உங்களை விட்டு செல்கிறேன். எந்த வழியில் விட்டு செல்கிறேன் என்றால், அவங்க சொல்ற அந்த நஹ்ஜுங்கிறது பைதான், நாங்கள் மிக வெளிச்சமான பாதையில் நான் உங்களை விட்டு செல்கிறேன். நான் இருட்டான பாதையில விட்டுட்டு போகல, குழப்பமான பாதையில விட்டுட்டு போகல, சர்வடன பாதையில விட்டுட்டு போகல, மிக தெளிவான பாதையில் நான் உங்களை விட்டு செல்கிறேன் அப்படின்னா. இந்த உலகத்திலிருந்து அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெற்ற அந்த தருணம் இருக்கிறது. இறைமறை குர்ஆன் வேறு யாருக்கும் சொல்லாத வார்த்தையை உச்சரித்து காட்டும். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று, உங்களது மார்க்கம் உங்களுக்கு பூரணமாகியது என்று, நான் உங்களுக்கு பூரணப்படுத்தினேன் என்று அல்லாஹ் தஆலா சான்று பகர்ந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அத்தனையும் பூரணப்படுத்த வந்தவர்கள். மிக நிரப்பமாகவே விட்டு சென்றார்கள். உலகத்தில் அவர்களுக்கு வாய்த்ததை போன்ற ஒரு தோழர்கள் வேறு யாருக்கும் வாய்க்கவில்லை. அந்த தோழர்கள் நாவுகளில் இருந்து ஒரு சான்றை பெற்றுக் கொண்டார்கள். அந்த சான்று சமூகத்தினுடைய கடைகோடி வரைக்குமான அந்த மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ரௌதாவின் சமூகத்தில் நின்றால்
அந்த தோழர்கள் எந்த சான்றை உதிர்த்தார்களோ நாவிலிருந்து, அந்த வார்த்தையை இன்றளவும் அந்த ரவுதா ஷரீஃபின் முன்னால் ஒவ்வொரு பெருமானாரின் உம்மத்தை சார்ந்தவர்களும் அந்த சான்றை மொழிந்துவிட்டு தான் வருவார்கள். பல்லகத்தல் ரிசாலா வ அத்தைத்தல் அமானா வ நஸஹ்தல் உம்மா என்ற வாக்கியங்கள். ஆம், நீங்கள் எல்லாத்தையும் எத்தி வைத்து விட்டீர்கள், எந்த ஒன்றையும் குறைவாக விடவில்லை. நீங்கள் உங்கள் உம்மத்துக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்லிவிட்டீர்கள், எதையும் சொல்லாம விடல. இத ரசூலுல்லாஹ் ஒரு குறைவாகவே விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதை குறித்த தெளிவுகள் பெருமானாரிடம் இல்லை என்று சொல்ல முடியாது. நாயகமே, நீங்கள் அடையாளப்படுத்திய சஹாபிகள் அதன் தெளிவுகளை எங்களுக்கு தருவார்கள் என்று அத்தகைய நிலைகளில் பெருமானார் விட்டு சென்றார்கள். உலகில் எந்த தலைவரும் அப்படி சென்ற வரலாறு கிடையாது. அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்வாங்கிய சமூகம் இது. இந்த சமூகத்திற்கு வேறு எந்த நெறிகாட்டலும் வழிகாட்டலும் தேவையே இல்லை. அவர்கள் ஒருவரை பற்றி பிடித்தாலே போதும், இந்த ஆழம் ஜெயித்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த இந்த சமூகம் மிக அழகான வடிவு பெற்ற சமூகம். எந்த நேரத்தில் எப்படி பெருமானார் இந்த சமூகத்தை பண்படுத்த வேண்டும் என்று தெரியும். அல்லாஹ்வும் அப்படியே நெறிப்படுத்தினார். இந்த சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழிப்படுத்திய அந்த வழிகளில் ஒன்று, நீங்கள் உங்கள் மரணத்தை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார்கள். உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்வதற்கு அதற்கு தன்னை முன் வடிவப்படுத்தியும் காட்டினார்கள். மரணத்தை குறித்த தகவல்களை பெருமானார் எடுத்தோதையும் காட்டினார்கள். இந்த உலகத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறக்கூடிய சூழல்கள் சஹாபிகளால் கிரகிக்க முடியாத சூழல் தான் என்றாலும், ஏற்கனவே அதை சொல்லி ஊட்டி இருந்த காரணத்தினால் சஹாபிகள் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்களை சீராக நகர்த்த முடிந்தது. நம்மை அல்லாஹ் தஆலா அழகாக பக்குவப்படுத்தினார். இந்த உலகத்தில் தாய் வயிற்றிலிருந்து நாம் பிறந்து வெளியே வந்து ஒரு அறிவாற்றலை தொடுகிற பொழுதே இறைமறை வேத வசனம் நமக்கு அழகான ஒரு சுப செய்தியை சொல்லி காட்டும். அது சோபனமான செய்தி என்று பெருமக்கள் சொல்வார்கள். ஒருவர் ஒரு இடத்திற்கு செல்கிறார், வியாபார நிமித்தமாக செல்கிறார். அப்படி செல்லக்கூடியவர் தன்னுடைய முதலீடுகளை, தன்னுடைய பொருட்குவியல்களை அவர் எடுத்து செல்கிற பொழுது யாருக்கு விற்பது, எப்படி விற்பது, எவ்வளவுக்கு விற்பது, அது நாம் கொண்டு செல்கிற இந்த பொருளை விட கூடுதல் லாபத்திற்கு கிடைத்து விடுமா அல்லது முதலுக்கே மோசமாகி விடுமா என்றெல்லாம் எந்த யோசனைகளோடு செல்வாரோ, அப்படி செல்லக்கூடிய ஒருவர் அவர் சென்ற அந்த வாயிலுக்குள்ளால் நுழைகிற பொழுது அவரிடத்தில் அந்த பொருள்கள் விலை பேசப்படுகிறது. அந்த பொருள்களுக்கு கொள்ளை லாபம் வழங்கப்படுகிறது. நீ இதை சீராக இப்படி அமைத்துக் கொள், நான் அத்தனைக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ஒருவர் அந்த எல்லைக்குள்ளாலே சொல்லி விடுவார் என்றால் ஒருவர் மனதில் எவ்வளவு குதூகலம் ஏற்படும். ஆகா, நமக்கு எல்லாமே லேசாகி போயிடுச்சு, இப்ப நாம இது சீராக வைக்கணும், அவ்வளவுதான் வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த சோபனமான செய்தி, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா நம்ம கிட்ட இருந்து வெளிய பேசுறான். உங்க கிட்ட இருந்து நீங்க என்ன வச்சிருக்கீங்க? உங்களுடைய பொருட்செல்வங்களை வச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறீங்களா? தந்து விட்டவனே அவன் தான். அந்த ஆரோக்கியத்தை தந்து விட்டவன் அவன் தான். பொருட்குவியல்களுக்கான எல்லா வகையான சூழல்களையும் சாதகப்படுத்தி தந்தவனும் அவன் தான். அப்படி தந்தவனே நான் வச்சுக்க. பொதுவாக நம்ம கிட்ட இந்த மரபு அல்லாஹ்வுடைய சுன்னத்திலும் கட்டுப்பட்டது. அடுத்தவர் கையேந்த வருகிற பொழுது பெருமானார் காட்டி தந்த வழிமுறையும் அப்படித்தான். யாரிடத்திலும் கையேந்தாது, நான் முதலீடு தருகிறேன், அதை கொண்டு நீ வியாபாரம் செய்து
உன்னுடைய தரத்தை நீ உயர்த்திக் கொள், யாசிக்கக்கூடிய நிலையில் நின்று தாழ்ந்து போய்விடாதே என்று நெறிகளை அழகாக காட்டுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சுன்னத்துல்லாஹ் என்று பெருமக்கள் சொல்வார்கள். ஆம், நம்மையும் அவனே நமக்கு எல்லாத்தையும் தந்த பொருளை நானே வலை பேசிக்கிறேன் என்று சொல்லி எந்த விலையை அவன் கொடுக்கிறான் என்றால் யாருமே சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அதனுடைய உயர்வுகள், மகத்துவங்கள், மாண்புகளை கற்பனையில் கூட சிந்தித்து எடுத்து பார்க்க முடியாத சொர்க்கலோகத்தை நான் விலை பேசுகிறேன் என்று சொல்றான். அதை நான் பகரப்படுத்தி தருகிறேன் என்று சொல்றான். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன. ஆனா அவன் ஒண்ணு சொல்றான், எல்லா மனுஷன்ட்டையும் அதை வலை பேச மாட்டேன், முதல்ல நீ இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள சைன் பண்ணுன்னு சொல்றான். என் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு, அப்ப நான் வலை பேசிக்கிறேன்னு சொல்றான். அவன் போடுற அக்ரிமெண்ட்ல ஒரே ஒரு ஷரத்து தான் போடுறான். என்ன ஷரத்து? நீ மூமினா இருக்கணும்னு சொல்றான். நீ மூமினாக இரு, உங்ககிட்ட நான் வேலை பேசிக்கிறேன்னு சொல்றான். என்னை நீ அங்கீகரித்துக் கொள் என்று சொல்கிறான். அன்ஃபுஸஹும் வஅம்வாலஹும், அவர்களுடைய பொருட்செல்வத்தையும் உடல் வலிமைகளையும் அல்லாஹ் தஆலா வேலை பேசிட்டான். பி அன்ன லஹுல் ஜன்னah, சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் தந்திருக்கிற ஒன்று. இதை நோக்கி நகர்ந்தார்கள் அருள் நிறைந்த பெருமக்கள். இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே நீங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும், முன்பதிவு செய்துவிட முடியும். எவ்வளவு வேண்டும் என்பதை, அதன் சோலைகளை கூட நீங்கள் சுகப்படுத்திக் கொள்ள முடியும். அவ்வளவு வலுவான வழிகளை இஸ்லாம் நமக்கு காட்டி செல்லும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருள் நிறைந்த தோழர்கள் உள்வாங்கியதின் வெளிப்பாடு அவர்கள் நாவிதழ்களில் வெளிப்பட்டது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று கேட்டேன், சஹாபிகள் இப்படி மாறிவிட்டார்கள். அனது மாலி, நான் பொருட்செல்வம் உடையவன். வலா யரிசுனி இல்லா இப்னத்துல்லி வாஹிதா, எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறார். அஃப அத்தஸஅத்தகு பி துலுதை மாலி, மூன்றில் இரண்டை நான் தந்துவிடவா? அல்லாஹ் விலை பேசி விட்டான், நான் தந்து விடுகிறேனே அல்லாஹ்வுக்காக என்று அவர்கள் கொடுக்க முனைய கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா, முடியாது, மூன்றில் இரண்டா, வேண்டாம், அப்படி கொடுக்காதீர்கள் என்றார்கள். அஃப அத்தஸஅத்தகு பி ஷத்ரி, பாதி கொடுத்து விடவா? லா, வேண்டாம் என்றார்கள். அஃப அத்தஸஅத்தகு பி துலுதிஹி, மூன்றில் ஒரு பகுதியாவது கொடுத்து விடலாமா? அத்துலுத், மூன்றில் ஒரு பகுதியா? வதுலுது கதீர், அது கூட அதிகம்தான். எவ்வளவு அழகான ஒரு ஒரு விசாலமான தன்மை அல்லாஹ் நம்மிடத்தில் அணுகுவது. அல்லாஹ் சொன்னாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் சரி, இருவர்களும் கூட்டாக எடுத்த முடிவுகள் தான். அல்லாஹ்வின் முடிவை தான் ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்துவார்கள். மூன்றில் ஒன்றா? அதுவே அதிகம் தான். எதற்கு? சொர்க்கத்தை வாங்குவதற்கு. சொர்க்கத்திற்கான ஒரு இடத்தின் மதிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், ஒரு சாட்டை அளவு சொர்க்கத்தில் உங்களுக்கான ஒரு இடம் அமையும் என்றால் அதற்கான விலையை கூட உங்களால் கொடுக்க முடியாது. காரணம், அதன் விலை எவ்வளவு தெரியுமா? இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் அத்தனையும் நீங்கள் ஈட்டுத் தொகையாக கொடுத்தாலும் சொர்க்கத்தில் உங்களுக்காக ஒரு சாட்டை வைக்கிற இடத்தை கூட நீங்கள் சொந்தமாக்க முடியாது என்பார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த சொர்க்கத்தில் உங்களுக்கான ஒரு இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அல்லாஹ்வின் கூற்றின் அடிப்படையில். அது மூன்றில் ஒன்றா? அது கூட அதிகம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தை வாங்குறதுக்காக நீங்க அல்லாஹ்வுக்காண்டி எல்லாத்தையும் கொடுத்துடலாம் முடிவு பண்றீங்க, உங்க பிள்ளைகளை கையேந்தாம விட்டு சென்றாலும் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளை அடுத்தவர்களிடத்தில் யாசிக்காத அளவுக்கு அவர்களை தன்னிறைவோடு விட்டு செல்வது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட அவ்வளவு பெரிய பொருட்செல்வத்தை கொடுக்கிறது, அல்லாஹ்வுக்கே மூன்றில் ஒன்றை கொடுத்துட்டு அப்ப மிச்சம் ரெண்டு பகுதி இருக்கு, அப்ப அது குடும்பத்துக்கு கொடுக்கிறது தானே. அப்படி கொடுக்கக்கூடிய சூழல்கள் வந்தால்
நீங்கள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஸ்திவாரம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நன்னடத்தைகளை போதித்திருக்க வேண்டும். அப்படி புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க கையில கொடுக்கலாம். சரி, கை இந்த அளவுக்கு சஹாபிகள் மாறினார்கள். எவ்வளவு தர வேண்டும் சொல்லுங்கள் என்கின்ற அளவுக்கு இந்த உலகத்தில். அதனால்தான் இன்று இஸ்லாமியர்களுக்கு அவ்வளவு சொத்துக்கள் நிறைவாக இருக்கிறது என்றால் இந்த கொஞ்சத்தை கொடுத்தே இப்படி இருக்கு. சஹாபிகள் தியாகம் செய்ய முனைந்தார்கள். அல்லாஹ்வின் கூற்றுக்குள்ளால் தன்னை அகப்படுத்தி விட வேண்டுமே என்று ஆசை கொண்டார்கள், பேராவல் கொண்டார்கள். நம்மள மாதிரி ஈமான்ல குறைஞ்சவங்க கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டின்னு சொன்னா அத்தனை அர்ப்பணிச்சிருவாங்க. அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை மொழிந்து விட்டால் எந்த அளவுக்கு சஹாபிகளின் உச்சஸ்தானம் இருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது கொண்டு வந்து குவிக்க தொடங்கி விட்டார்கள். பொருள் குவியல்கள். ஒரு சஹாபி அள்ளிக்கொண்டு சுமக்க முடியாமல் சுமந்து வந்தார்கள். நாங்க நாயகமே அல்லாஹ்வுக்காக வேண்டி தருகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் என்கிட்ட ரொம்ப அதிகமான பொருள் இருந்துச்சுன்னு உமரதி எல்லாம் சொல்லுவாங்க. கொள்ளை லாபம் கிடைத்தது, எனக்கு கொட்டி விட்டு பாதிய வீட்டுல வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் வந்து கொட்டிட்டேன். பேராவல் கொண்டவர்களாக, போட்டி போட்டவர்களாக, யார் முந்துவது, யார் முதல் மதிப்பெண் பெறுவது இதில் அப்படிங்கிற போட்டி போடுது. உமரதி எல்லாமே சொல்லுவாங்க, கொண்டு கொட்டிட்டேன். என் மனசுல அன்னைக்கு ஏற்பட்ட சந்தோஷம் மாதிரி வேற என்னைக்கு ஏற்படல. அவ்வளவு பெரிய சந்தோஷம், அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நான் வாழ்க்கையில ஒரு தடவையாவது அபூபக்கர் எல்லாம் முன்னேறணும்னு ஆசைப்பட்ட தருணங்கள் உண்டு. அது வாய்ந்த தருணமாக நான் இதை கருதினேன். போட்டுட்ட எல்லாத்தையும். உமரே வீட்டுல என்ன வச்சுட்டு வந்தீங்கன்னாங்க, இது மாதிரி ஒண்ணு வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் அதில் கவனம் செலுத்துவாங்கன்னு தெரியும் உமரது எல்லா அவர்களுக்கு. இது மாதிரி வச்சுட்டு வந்திருக்கிறேன். சந்தோஷம். அபூபக்கர் ரலியல்லாஹு பொருள் வருகிறது. உமர் ரலியல்லாஹு கொண்டு வந்ததை விட குறைவானதுதான், ஆக குறைவானதுதான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் என்ன வச்சுட்டு வந்தீங்க வீட்டுலன்னாங்க. நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் இல்லத்தில் எதிர்த்து வைத்து விட்டு வந்திருக்கிறேன். நான் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், என் வாழ்க்கையில இந்த சரணத்துல என்னால அபூபக்கர் ரலியல்லாஹு முந்த முடியாதுன்னு சொன்னா இனி எந்த தருணத்திலையும் அவங்களை என்னால முந்த முடியாதுன்னு சொன்னாங்க. சஹாபிகளை இவ்வளவு தூரம் மார்க்கெடுத்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அடியார்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகிற பொழுது ஒட்டுமொத்த அமல்களும் முடிவுக்கு வந்து விடுகிறது. அதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்கை பெற்றுக் கொடுத்தார்கள். இதா மாத இப்னு ஆதம் இன்கதா அமலுஹு குல்லு, எல்லா அமலும் துண்டிக்கப்பட்டு போய்விடும். இல்லா மின் ஸலாஸ், மூன்று விஷயங்கள், மூன்று காரியங்கள் நிலைத்து நிற்கும். அதில் சதகத்துன் ஜாரியா வ இல்முன் யுன்தஃபஉ பிஹி வ வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. இந்த மூன்றிலும் கவனம் செலுத்த சொன்னார்கள். ஏன்னா இந்த மூன்று நமக்கு நாம் மரணித்த பின்பும் கூட நமது ஏட்டை அது உறக்க விடாது, நமது நன்மை பட்டியலை காய செய்யாது, அதை பசுமைப்படுத்திக் கொண்டே இருக்கும், அதனுடைய உயிரோட்டத்தை தக்க வைத்துக் கொண்டே இருக்கும். சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது வ இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தரக்கூடிய கல்வியின் போதனைகள், அதன் செயல் வடிவங்கள். மூன்றாவது சாலிகான பிள்ளைகள், பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற பிள்ளைகள். இதுல இந்த சதகத்துன் ஜாரியா அப்படிங்கிற அந்த அடிப்படை இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரமாக இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு வக்ஃபுன்னு எடுத்துக்கிட்டா கூட இஸ்லாமியர்கள் கொடுத்த மாதிரி வக்ஃபெல்லாம் பார்க்க முடியாது. அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு நேர்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதோ சஹாபிகிட்ட நீங்க கொண்டு வாங்கன்னு உடனே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்ததோட ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்லை நிறைய வந்து தாரீங்கல அப்படின்லாம் பார்க்கல. வரும்போதே கேட்பாங்க, இது என்ன பொருள், யாருக்கானது என்று விசாரிப்பார்கள். அந்த சஹாபிகளிடத்தில் அவ்வளவு நேர்மையும் வாய்மையும் பெருமானாரால் ஊட்டப்பட்டிருந்தது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, செருப்பின் வாராக இருந்தால் கூட அது உங்களுக்கு சொந்தம் இல்லாததாக இருந்தால் அதையும் குறித்து நாளை விசாரணைக்கு வரும். அது இறை பாதையில் கொடுக்கப்பட்டதினுடைய பொருளாக இருந்தால், பாருங்க பள்ளியில பாருங்க ஒரு செருப்பு இருக்கும், பள்ளிக்கு வகுப்பு செஞ்சு போடப்பட்டிருக்குன்னு வைங்க. அந்த செருப்பை ஒரு ஆளு யதார்த்தமா தூக்கிட்டு போயிட்டாருன்னு வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவர் சுமந்து சென்றது செருப்பல்ல, அணிந்து சென்றது நரகத்தினுடைய ஜுவாலை என்றார். அவர் நரகத்தினுடைய கங்கை சுமந்து செல்கிறார். இறை இல்லத்திற்குண்டான ஒன்றை, இறைவனுக்காக வகுப்பு செய்யப்பட்ட ஒன்றை யாராவது ஒருவர் தவறாக எடுத்து விடுவார் என்றால், ஒரு தோழர் இறுதி நேரத்தில் நடைபெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற நிலை, அந்த கடைசி தருணம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க முடியாத அளவுக்கு வீட்டிலிருந்து சஹாபிகளின் முன்னால் கொண்டு வரப்படுகிறார்கள். ஒரு கையை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மறு கையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவர் தாங்களாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்தில் இருந்து இறை இல்லத்திற்கு கொண்டு வரப்படுகிறார்கள். ஒருவரின் ஆற்றல் அல்ல, சொர்க்கவாதிகளின் 40 நபர்களின் ஆற்றல் படைத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரமாக வேங்கையாக போர்க்களங்களில் களமாடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய ஆண்மகன் தன் அந்திம வேலை இந்த இருவர்களின் தாங்களாக அழைத்து வந்த செய்தியை ஹதீஸ் இப்படி பதிய செய்யும். ஒரிஜிலாகு 2 கால்களும் தகுத்தானி அப்படி கோடு போட்டுக் கொண்டே வருகிறது. பெருமானாரை அப்படி அழைத்து வரக்கூடிய சூழல். அப்படி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதோ நான் தயாராக இருக்கிறேன், உங்களில் யாருக்காவது நான் விடைபெறப் போகிறேன். என் இறைவனை நான் சந்திக்கிற பொழுது நான் பரிசுத்தமானவனாக சந்திக்க ஆசைப்படுகிறேன், அப்பழுக்கற்றவனாக சந்திக்க ஆசைப்படுகிறேன். வாழ்வில் நன்னறியை தவிர எந்த ஒன்றும் வாய்க்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கவலை கொள்கிறார்கள். அது அவர்களுக்கான கவலையா? இல்லை இல்லை, என்னை முன்னுதாரணப்படுத்தி காட்டுகிறேன். உம்மத்தே உணர்ந்து கொள், இந்த உலகத்திலிருந்து விடை பெறுகிற பொழுது நீ பரிசுத்தமானவனாக விடை பெற்றால் மாத்திரமே ரப்புல் ஆலமீனை மகா பரிசுத்தமானவனாக நீ சந்திக்க முடியும், நிம்மதியோடு அவனை சந்திக்க முடியும். நான் அல்லாஹ்வின் சந்திப்புக்கு தயாராகிவிட்டேன். நான் உங்களிடத்தில் இப்பொழுது நான் சொல்கிறேன், நன்றாக நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களில் யாருக்காவது நான் ஏதாவது தர வேண்டியது இருந்தால் பெற்றுக் கொள்ளுங்கள், பழிதீர்க்க வேண்டிய நிலை இருந்தால் என்னை பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்றார். சஹாபிகள் எழுந்தார்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி. ஈமானிய உரம் தோய்ந்தவர்கள் இல்லையா, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு தோழர் எழுந்தார்கள். நாயகமே, உங்களுடைய வாகனத்தை ஒட்டி நடந்த தருணத்தில் சுழற்றிய சாட்டையில் ஒரு அடி என் மீது விழுந்து விட்டது, அதை நான் பகரப்படுத்த விரும்புகிறேன். சஹாபிகள் அதிர்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் நாட்டமின்றி எதுவும் நடைபெறப் போகிறதா? இல்லையே. நம் விஷயத்தில் அல்லாஹ் நல்லதை தவிர வேறு ஏதாவது நாடப் போகிறானா? இல்லையே. தாராளமாக நீங்கள் உங்கள் பணியை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்ற பொழுது, வேலையில் ஆடை இல்லாத சூழலில் இருந்த நான் எப்படி எந்த இடத்தில் அடி வாங்கினேனோ அந்த இடத்தை நீங்கள் ஆடையற்று காட்ட வேண்டும் என்று மேல் வேலையை திறந்து காட்ட சொன்ன பொழுது, உறைந்து நின்ற சஹாபிகளுக்கு மத்தியில் எந்த விதமான விசும்பலும் இல்லாமல் இதோ இருக்கிறது என்று காட்ட கட்டி அணைத்து முத்தமிட்ட தோழர் சொன்னார்கள், நாயகமே, இதைதான் நான் நாடினேனே தவிர உங்களை நான் அடிக்க நாடவில்லை. நாயகமே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இன்னொரு தோழர் எழுந்தார், நாயகமே, எனக்கு நீங்கள் 3 திர்ஹம் தர வேண்டும். அப்படியா? எப்பொழுது என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லி காட்டுகிறார், ஃபதல் அவர்களே, அந்த 3 திர்ஹத்தை ஒப்படைத்து விடுங்கள் என்கிறார். அந்த சபையில் ஒருவர் எழுந்திருக்கிறார், நாயகமே, நான் 3 திர்ஹம் தர வேண்டும் உங்களுக்கு. எப்பொழுது என்று கேட்டார்கள். அன்றொரு நாள் இந்த தருணத்தில் நான் உங்களிடத்தில் வாங்கினேன், அதன் கைமாறு என்றார்கள். கண்மணி நாயகத்தின் நடவடிக்கைகளை சற்று நாம் யோசித்து பார்க்கிறோம்.
வாய் திறந்து கூட அதை குறித்து அவர்களின் அந்திம நேரம் வரைக்கும் அந்த தோழனிடத்தில் கேட்கவே இல்லை என்ற நிலை நினைக்கிற பொழுது, வசதியின் உச்சத்தில் பெருமானார் நமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டினார்கள், வறுமையின் உச்சத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். அவ்வளவு வீட்டில் அடுப்பறியாத சூழல். ஆனால் தரக்கூடியவரின் நிலைகளையும் பெருமானார் உணர்ந்து கொண்டு அவர் வருகிற பொழுது தரட்டும் என்று விட்டுக் கொடுத்ததின் விளைவு கடைசி தருணத்தில் அந்த தோழரை கேட்கிறார்கள், நாயகமே நான் தந்து விடணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, கொடுக்க முடியுமா? கொடுங்கள், முதலே அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், எடுத்து சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை எல்லாம் அந்திம நேரத்தில் நிகழ்த்தி காட்டியது, இந்த உலகத்திலிருந்து ஒருவர் விடை பெறுகிற பொழுது சரியாக விடை பெற வேண்டும். இல்லை என்றால் இறை சமூகத்தில் அவனை யாராலும் பாதுகாக்க முடியாது. அனைவர்களும் கைவிட்டு விடுவார்கள். அவன் யாருக்கு கொடுக்க வேண்டும் அதை கொடுக்காத வரைக்கும் அவன் அந்த இடத்திலிருந்து அகல முடியாது. அங்கு என்ன தர முடியும்? பொருளா? இல்லை, பாவச்சுமைகளாகி போய்விடுமே என்று எச்சரிக்கை செய்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தோழர் போர்க்களத்தில் கிடைக்க வேண்டிய கனிமத்து பங்கீடுகளில் ஒரு தோழர் ஒரு போர்வையை எடுத்துக் கொண்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னார்கள், அதை பெற்றுக்கொண்டு வாருங்கள். அவர் விடை பெற்று விட்டார், பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வாங்கியவுடன் சொன்னார்கள், அவருக்கு அப்பொழுது இப்பொழுது தான் சூட்டை ஆற்றி இருக்கிறது, கொடுமை அடைந்தது என்றார்கள். அப்ப இறைவனுக்காக வழங்கப்பட்ட ஒன்றில், அதனாலதான் சொல்லுவாங்க, பள்ளியிலிருந்து எந்த ஒன்றையும் தூக்கிட்டு போயிடாதீங்கம்மா. இறை இல்லத்துக்கு வந்தா நீங்க என்ன செய்ய? தூசிகளை துடைக்கலாம். அதை ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். பள்ளிக்கு வாரோம், சஹாபிகள் அப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். ஏன்னா சொர்க்கத்தின் மகரந்த மலர்களான அருள் நிறைந்த ஹூரன்களுக்கு கொடுக்கும் மகர் தொகைகள் இவைகள் என்றார்கள். பள்ளியின் தூசிகளை சுத்தப்படுத்துவது. தாவீகளின் பெருமக்கள் எல்லாம் கையில் சுத்த துணியோடு வருவார்களாம், சுத்தமான துணியோடு வருவார்களாம் இறை இல்லத்திற்கு. அப்படி வந்து பள்ளியில் எங்காவது தூசிகள் இருந்தால் அதை எப்படி எடுத்து துடைச்சு விடுவாங்க, அப்படியே துடைச்சு விடுவாங்க. அப்படி துடைத்ததை சுத்தப்படுத்துவார்கள். தன்னுடைய துணி அந்த தூசிகளை தொடட்டும், இறை இல்லம் சுத்தமாக இருக்கட்டும் என்று. இறை இல்லத்திலிருந்து எந்த ஒன்றையும் தூக்க மாட்டாங்க. சில நேரம் சொல்வதுண்டு, இங்க இருக்கக்கூடிய அந்த உபகரணங்களை எதற்கு நாம் உரியவர்கள் மாத்திரம் கையாள வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் இது அடிப்படையில் தான். இந்த உரியவர்கள் இருக்கிறாங்க, இதுக்குன்னு பொறுப்பு நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு பள்ளிகளிலும் இருப்பாங்க. அவங்க ஏன் அதை பயன்படுத்தட்டும், அவங்க மாத்திரம் அதை கையாளட்டும் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், சில பேர் புரியாமல் இருப்பாங்க. ஏன் சொல்கிறோம் என்றால் உங்களின் நலன் கருதித்தான். ஏன்னா அது வக்குஃபு செய்யப்பட்டிருக்கிறது. வக்குஃபு செய்தவர்கள் அது நீண்ட நெடிய காலங்கள் பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் வக்குஃபு செய்திருப்பார்கள். அது ஒரு சுவிட்ச் ஆனாலும் சரி, ஒரு மின்விசிறி ஆனாலும் சரி, ஒரு லைட் ஆனாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் ஏதோ ஒரு சீதேவிகள் வக்குஃபு நாடி செய்திருப்பார்கள். அப்படி செய்த அந்த பொருள்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமே. சில நேரம் நம்ம தொழுகை நினைப்போம், அவங்க வீட்டுல கையாளுற மாதிரியே கையாளுற சத்தம் கேட்கும், கடக் 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 இழுப்பாங்க. அது கையாள வந்தா என்ன, ஓடனா என்ன, ஓடாட்டி என்ன, அது எப்படி கெட்டு போனா நமக்கு என்ன, அது அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா நீங்க ஒரு இதை எடுத்து பழுதாக்கி விட்டு விட்டால் இதை பழுதாக்கிய குற்றம் உங்களின் மீது சுமத்தப்படும். அதனாலேயே நான் பார்த்துக்கிறேன், சில பெரியவர்களை வேத்தே ஊத்துனாலும் தொட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், நம்மால் ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் இது யார் நிறை செலுத்துகள். சில பேருக்கு இப்படி இருக்கலாம், தனவந்தராக இருக்கலாம், அதுக்கிட்ட போனா நான் ஒண்ணு வாங்கித்தாரேன்னு சொல்லி இதற்கு முன்னால் வாங்கி கொடுத்தவர் அவர் இந்த எண்ணத்துல வாங்கி கொடுத்தார், தூக்கி வெளியில வீசுங்க, அடுத்த ஆள் வந்துச்சுன்னா போட்டுக்கங்கிற எண்ணத்திலே வாங்கி கொடுத்தாரு. அடுத்து நீங்க வாங்கி கொடுக்கிறீங்களா, அந்த எண்ணத்தில் வாங்கி கொடுக்கிறீர்களா? அது ஒரு 10 நாள் யூஸ் பண்ணுங்க, எவனாவது வந்து அதை நாசமாக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் வாங்கி தரட்டும், நான் தந்த பொருளை தூக்கி வீசி இருக்க கடாசி இருக்கன்னு சொல்லுவாரா? அப்படியா செய்வாரு? இல்லையே, நாம் அப்படி நினைக்க மாட்டோமே. எனவே தான் ரொம்ப கவனத்தோடு கையாள வேண்டும் இறை இல்லத்தின் பொருள்களை.
கொடுப்பதற்கு முந்திக் கொண்டு வர வேண்டும். எடுப்பதிலிருந்து வெகு தூரம் விரண்டு ஓட வேண்டும். இங்கிருந்து ஒரு பொருளை நாம் பெற்றுக் கொள்வதற்கு வெகு தூரம் விரண்டு ஓட வேண்டும். கொடுக்க வேண்டும் என்றால் யார் முதலில் கொடுப்பது என்று முன்னுக் கொண்டு வர வேண்டும். அப்படி சேர்ந்தவைகள் தான் வகுப்புகள். கடந்த 16ஆம் தேதி சட்ட திருத்தத்தில் வந்து நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த நிலைகள் பூரணமாக மனசாந்தியை கொடுத்து விட்டதா என்றால் இல்லையே. சின்னதாக ஒரு சில மாற்றங்கள் போன்று 114 மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள், ஒரு சில மாற்றங்கள் அதுவும் அவர்கள் சௌகரியத்திற்காகவாது. அப்படி ஒரு சட்டத்தை திருத்தி மக்களினுடைய கடைசி எல்லையாக இருக்கக்கூடிய, கடைசி நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய, யார் கைவிட்டாலும் நாங்கள் கைவிட மாட்டோம், நீதியை நிலைநாட்டுவோம் என்று சொல்கிற நேர்மையின் கூடாரங்களாக திகழப்பட வேண்டிய நீதிமன்றங்களே மக்களினுடைய சூழலுக்கு இசைத்தார் போல் தேவையில்லை, சாதகம் தேவையில்லை. சட்டத்தில் எந்த வலுவுகள் ஒரு நீதி தன்மையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அது நீதிமன்றங்கள் என்று பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து மக்கள் எவ்வளவு பெரிய வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார்கள். அது வேதத்தினுடைய மறுவடிவமாக சகோதர சமயத்தவர்கள் பார்ப்பார்கள். அது வேதத்தினுடைய மறுவடிவமாக பார்ப்பார்கள் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள். அப்படிப்பட்ட நிலைகள் கூட நிறம் மாறி போய் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சமீபத்தில் ஒரு தீர்ப்புகள் வந்ததா இல்லையா? ஏதாவது ஒரு சமயத்தினுடைய பெரியவர் வார்த்தைகளை மோதல் மாதிரி உருவாக்கிவிடும். வார்த்தைகளை வந்து இரு சமயத்திற்கு மத்தியில் மோதல்கள் மாதிரி ஒரு வார்த்தை விட நீதிமன்றம் சொல்கிறது, நீங்க எல்லாம் அதை பெருசா எடுத்துக்க தேவையில்ல, அப்படி எடுத்ததுனாலதான் இவ்வளவு பெருசா நிக்குது, அதெல்லாம் நீங்க கண்டுக்காம விட்டுறணும். இரு சமூகத்தினுடைய மோதலுக்கு பயன்படுத்துற வார்த்தை போன்று பயன்படுத்தி விட்டு யாரை சீர்படுத்த வேண்டுமோ நீதிமன்றத்திற்கு முன்னால் அத்தனை மக்களும் சமம் என்ற நிலையை மாற்றிவிட்டு அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க தேவையில்லை என்றால் இது சாமானியனுக்கும் பொருந்துமா? ரோட்டோரத்தில் பேசக்கூடியவனுக்கும் இந்த நீதி பொருந்துமா? ஒரு நீதி வருகிறது என்றால் அந்த நீதி தான் கடைகோடிக்கும் நீதியாக இருக்க வேண்டும். பாவத்தின் பக்கம் தன் பிள்ளையை ஒரு காலமும் திருப்பார், பாவத்தை குறித்து கொஞ்சமும் அறிவுறுத்தார், பாவத்தின் அரிச்சுவடுகள் கூட போதிக்கப்படாது. அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளை முன்னிறுத்தி காட்டுவார்கள். லவ் சரிகத்து ஃபாத்திமா பின்தி முஹம்மது என்பார்கள். அந்த வார்த்தை சொல்வதற்கு கூட நாம் தயங்குவோம். ஃபாத்திமா திருடுவாள் என்ற நிலை கூட நமது சிந்தனையில் கூட வர முடியாத அளவுக்கு செதுக்கி வைத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவத்தின் ரேகைகளை குறித்து அவர்களிடத்தில் எந்த தூசிகளையும் கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தன் மகளை முன்னிறுத்தி காட்டினார்கள். என் மகள் ஃபாத்திமா தெரிந்தாலும் அவர் கையை நான் வெட்டுவேன். நீதத்திற்கு முன்னால் அனைவரும் சமம்னு நிறுத்தினாங்க. ஆனா நிலைகள் எப்படி உருமாறி இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் நம்ம இஸ்லாமிய சொந்தங்களும் காரணமாகிவிட்டார்கள். அந்த சொத்துக்களை தவறாக பயன்படுத்தி, சொத்துக்களை சேதப்படுத்தி, அதை முறையாக செயல்படுத்தாமல் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் சொல்வதை போன்ற அளவுக்கு பிரம்மாண்டமான பிரச்சனை இல்லாவிட்டால், அவன் சொல்றது இந்த சின்னதை வச்சுக்கிட்டு பிரம்மாண்டப்படுத்தி ஒட்டுமொத்த வகுப்பு சொத்துமே அபகரிக்கப்பட்டதுங்கிற மாதிரியும் அது தவறாகவே பயன்படுத்துகிற மாதிரியும், எனவே நாங்க முடிவெடுக்கிறதுல நாங்க வாரங்கிற மாதிரியும், வகுப்பு சொத்து தானாங்கிறத நீங்க திரும்ப ரெஜிஸ்டர் இப்ப பண்ணணும்னு சொல்றோம். அப்படி பண்ணணும்னு ஏன்னா எல்லாம் யோகியான நேர்மையானவா இருக்கிறாங்க இல்லையா? போன உடனே சொல்லிடுவாங்கல்ல, பக்காவா இருக்கிறதையே வந்து அங்கனக்குள்ள அது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி உரிமை கொண்டாட முனைகிற, அபகரிக்க முனைகிற சூழலில் எப்படி இவைகள் எல்லாம் சாத்தியமாகும்? ஆனா ஒன்றே ஒன்றால் சாத்தியமாகும். நாம் நம்மை சீர்படுத்த முனைந்து, நம்மை நாம் பக்குவப்படுத்த முனைந்து, நான் இனிமேல் இந்த தவறுகளை செய்ய மாட்டோம்னு நாம முடிவெடுத்து அல்லாஹ்வின் சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்தால் அரசாளக்கூடிய ரப்புல் ஆலமீன் அதிகாரத்தை எவன் குடுமையில் இருந்து புடுங்க வேண்டுமோ புடுங்குவான், எவன் மேல கொடுக்கணுமோ அவன் கொடுப்பான். அதுக்கு நாம சரியாகணுமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம்மை சீர்படுத்தி வைப்பானாக, நம்மை பக்குவப்படுத்தி வைப்பானாக, பண்பட்ட சமூகமாக்கி வைப்பானாக, நேர்மை மிகுந்த நல்லொழுக்கம் உள்ள சமூகமாக்கி வைப்பானாக. எதிர்க்க துடிக்கும் எவரையும் அடக்க அல்லாஹ் போதுமானவன். அவன் கரத்தில் நமது பொறுப்புகளை ஒப்படைப்போம். அவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்தை நாம் எடுத்தாலே, கொடுத்தவனே எடுத்தாலே நரகத்தின் ஜுவாலைகள் என்றால், அடுத்தவன் எடுத்தால் அவன் விடுவானா? கொடுத்தவனே எடுக்க முடியாது என்கின்ற பொழுது, மீண்டும் பெற முடியாது என்கின்ற பொழுது, நான் தான் கொடுத்தேன் எனக்கே தந்துவிடு என்று எப்பொழுது நான் கொடுத்த வகுப்பை நானே பெற முடியாதோ, கொடுத்தவனே தொட முடியாது என்றால், அதற்கே நரகம் தான் என்றால், அடுத்தவன் எடுப்பதற்கு அல்லாஹ் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் அதை எப்படி பறிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் அவர்களை சுத்தப்படுத்துவான். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கண்ணியத்தோடு வாழச் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, ஏற்கனவே தந்த அறிவிப்புகள் தான் என்றாலும் அது அறிவிப்புகளாகவே சென்று கொண்டிருக்கிறது. நமது மின்சாரத்தினுடைய அந்த செலவை கட்டுப்படுத்துவதற்காக அந்த மின் உபகரணம், அதாவது சோலார் பேனல் அமைப்பதற்கான அந்த பணிகள் செய்யலாம் என்று முனைப்பு எடுத்திருக்கிறார்கள் நிர்வாகிகள். இது அவர்களின் இல்லத்திற்கானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் இல்லத்திற்கானது, அவர்களின் சொகுசுக்கானதோ அல்ல. இங்கே பயன்பாட்டில் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அந்த காசுல சோலார் பேனல் அமைக்கப்பட்டு அதிலிருந்து மின் உற்பத்தியாகி அங்கிருந்து வந்து ஒரு மின்விசிறி ஓடும் என்றால், இதற்கு கீழால் இருக்கக்கூடிய சுகம் பெறக்கூடிய சூழலுக்கு மாத்திரம் நன்மை அல்ல. நீங்க அந்த தொகையை செலுத்துவாங்கல்ல, இதெல்லாம் கமர்ஷியலுக்குள்ள வரும். அந்த கமர்ஷியலுக்கு வரும்போது நம்ம வீட்டுல கொடுக்கிற தொகையை விட 2 மடங்கு கூடுதலாக கொடுக்க வேண்டிய சூழல் வரும். அந்த மின்சார வாரியத்திற்கு நாம் 2 தொகை கூடுதலாக கொடுக்கிறோம் இல்லையா, அதை நீங்கள் காலமெல்லாம் ஒவ்வொரு நாளும் பயன்பாட்டுக்கு வருகிற பொழுது அதை தர்மம் செய்த நன்மைகள் உங்கள் ஏட்டை அதை ஈரப்படுத்திக் கொண்டே இருக்கும், பசுமைப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதற்கான நன்மை ஒரு தடவை கொடுத்ததோடு முடிவதல்ல, அது ஒளிரும் காலம் எல்லாம் உங்களுடைய நன்மை ஏடு ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கான நல்வாய்ப்பு அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க ஏதோ ஒவ்வொன்னா செய்யறாங்க அப்படின்னா, இந்த செயல் அப்படிங்கிறது பிரயோஜனமானதா என்பதை பாருங்கள். அப்படி ஒரு பிரயோஜனமானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.